வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ தயிரில் உண்மையாகவே தீமைகள் நிறைந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அப்புறம் எப்படி தீமைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ தயிர் அப்படின்றது உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ப்ரோபயோட்டிக்குகள், கால்சியம் மற்றும் புரதச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபுட்டு தான். இருந்தாலுமே எந்த ஒரு நல்ல உணவாக இருந்தாலுமே அதை நம்ம தவறான நேரங்களில் எடுத்துக்கொள்ளும் போது, தவறான உணவுகளோட அல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது தான் அது நம்மளுடைய உடலுக்கு சில தீமைகளை ஏற்படுத்தும். அதுபோல தான் தயிர் நிறைந்திருக்கக்கூடிய தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தயிர் நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான வழிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் தொடர்பான கோளாறுகள், அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மந்த நிலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னா, இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடும்போது செரிமானம் வேகம் குறைய ஆரம்பிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உணவு சரியாக செரிமானம் ஆகாதால் நச்சுத்தன்மையாக அது உங்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா தங்கிவிடும். ஸோ இது காலையில் எழுந்திருக்கும் போது உடல் சோர்வு, மந்த நிலை, மயக்கம், அஜீரணம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம தயிர் மதிய மேல உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் நம்ம தயிர் எடுத்துக்கலாம். இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது செரிமானத்தை மந்தமாக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கபம் மற்றும் சளி தொல்லைகளை தயிர் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். இப்போ தயிர் இயற்கையிலேயே குளிர்ச்சி தன்மை கொண்டது, பிசுபிசுப்பு தன்மை கொண்டதுன்ற நமக்கு தெரியும். மூச்சு குழாய் அலர்ச்சி, ஆஸ்துமா அல்லது சைனஸ் தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா தயிரை நீங்கள் முறையற்று சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலில் கபத்தை, அதாவது சளியை அதிகரிக்கும். குறிப்பாக இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடுவது அப்படின்றது சளி மற்றும் இருமலை இன்னும் உங்களுக்கு தீவிரமாக்கிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் தயிர் இரவு நேரங்கள் மட்டும்தான் சாப்பிட்டீங்கன்னா கபம், சளி தொல்லை ஏற்படும் நினச்சிக்காதீங்க. அளவுக்கு அதிகமாக நீங்கள் பகல் நேரங்களில் சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு சளி தொடர்பான பிரச்சனைகளாக ஏற்படும். ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது நுரையீரல் தொடர்பான, சுவாச மண்டலம் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் தயிரை அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும். அது உங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு, இல்லை நீங்களே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னும் அளவுக்கு அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிச்சு அது ஒரு நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல் நோய்கள் மற்றும் வீக்கம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தயிர் ரத்தத்தை அசுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ பார்த்தீங்கன்னா பித்தத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். தவறான சேர்க்கையோடு, உதாரணமாக இப்போ நீங்கள் மீனோடெல்லாம் தயிர் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது சொரியாசிஸ், அரிப்பு, பருக்கள் போன்ற நிறைய ஸ்கின் டிசீஸ், தோல் தொடர்பான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். மேலும் உங்களுடைய உடலில் நீர் தேக்கத்தை, அந்த வாட்டர் ரிட்டென்ஷனை ஏற்படுத்தி கை கால்களில் வீக்கத்தை உண்டாக்குறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரிப்பு, சொரிசிரங்கு, படை, தேமல் போன்ற நிறைய இந்த தோல் தொடர்பான வியாதிகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், உங்களுடைய உடல்களில் நீர் தேக்கத்தை உண்டு பண்ணி அந்த வீக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் தயிரை என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக மீன் போன்ற உணவுகளோட தயிரெல்லாம் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா தயிர் இப்போ பார்த்தீங்கன்னா இது எதனால் உங்களுக்கு ஏற்படுதுன்ற காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தயிர் ஒரு விலங்கு வகை புரதத்தை சார்ந்தது, மீனும் ஒரு விலங்கு வகை புரதத்தை சார்ந்தது. ஸோ ரெண்டுமே ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ், உயர்தர புரத உணவுகள். ஸோ இது நமக்கு செரிமானம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது செரிமானம் ஆகாது. எப்போதுமே நம்ம தாவர வகை புரதத்தோட தாவர வகை புரதத்தையும் அல்லது விலங்கு வகை புரதத்தோட விலங்கு வகை புரதத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது செரிமானத்தை பாதிக்கும். அது செரிமானத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மீனோட நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா நிறைய ஸ்கின் டிசீஸும் உடலில் வீக்கமும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக உங்களுக்கு உடல் அதிகப்படியான கொழுப்புகள் சேர ஆரம்பித்து உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒபிசிட்டி அப்படின்ற அந்த பிரச்சனை உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்கன்னா தயிரை தினமும் அதிக அளவில் சேர்த்து கொள்ளக்கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா தயிரில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான கொழுப்பு சத்து மற்றும் கபத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுடைய உடல் எடையை மேலும் மேலும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்தும் கொழுப்பு படிவுகள், கொழுப்பு சேர்க்கைகளை இன்னும் அதிகப்படுத்துமே தவிர உங்களுக்கு அது குறைக்காது. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தயிர் தான் எடுத்துக்குவாங்க. ரொம்பவே அவங்களுக்கு பிடித்த உணவாக ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் தயிர் இருக்கும். ஸோ அவங்க கிரீமி அதிகமாக இருக்கக்கூடிய தயிர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் கூட அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். கொழுப்பு படிவுகளை அதிகமாக நமக்கு கொடுத்து ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை நமக்கு அதிகப்படுத்திடும். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். அப்படியே நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே அந்த ஃப்ளேவர்டு வெரைட்டியில்
சர்க்கரையினுடைய அளவு கம்மியாக இருக்கக்கூடிய, கொழுப்பினுடைய அளவு கம்மியாக இருக்கக்கூடிய தயிராக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். கொழுப்பினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய தயிர் எடுத்துக்கொண்டா கூட நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை அல்லது 2 தடவை ஏதாவது ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஒபிசிட்டி ஏற்படாது. நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் ஒபிசிட்டி ஏற்படும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தீமைகள் விடுதலை பெறணும்னா தயிரை நம்ம எந்த மாதிரி வழிகளில் சாப்பிடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மோர் வடிவில் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறந்த வழியாக இருக்குங்க. தயிரை அப்படியே கெட்டியாக சாப்பிடுவதை விட சம அளவு அல்லது அதற்கு மேலே தண்ணீர் ஊற்றி நன்றாக கடைந்து மோராக குடிக்கிறதுன்றது மிகச்சிறந்தது. மோர் செரிமானத்தை தூண்டும், உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், தயிரினால் ஏற்படக்கூடிய அந்த மந்தத்தன்மையெல்லாம் குறைச்சிரும். ஸோ இப்போ இந்த கோடை காலங்களில் மோர் எடுத்துக்கிறது நமக்கு இன்னமும் நன்மைகளை கொடுக்கும். நம்மளுடைய உடல் சூட்டை அந்த உடல் வெப்பத்தை நமக்கு நீக்கி உடலுக்கு குளிர்ச்சியுமே கொடுக்கும், சுறுசுறுப்பாக நம்மளை இயங்க வைக்கும். இப்போ இரவு நேரங்கள்லாம் நீங்கள் தயிரை நீங்கள் தவிர்த்துக்கொள்ளணும். இப்போ நம்ம பார்த்த தீமைகள்லேயே இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்வதால் நிறைய தீமைகள் ஏற்படுதுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாதால நம்மளுடைய உடலினுடைய செரிமான திறன் குறைவாக இருக்கும். எனவே இரவு முழுவதும் நம்மளுடைய உணவுகளில் தயிரை முற்றிலுமாக தவிர்க்கணும். மதிய உணவுக்கு தயிர் அல்லது மோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லது. இரவு உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில பொருட்களோட நம்ம தயிரை சேர்த்து சாப்பிட்றோம் இல்லையா, அதையெல்லாம் நம்ம நீக்கிவிட வேண்டும். தயிரினுடைய தீமைகளை நீக்கிறதுக்கு வெறும் தயிராக மட்டுமே அதை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அப்படியே தயிரை நீங்கள் உரைய வச்சு எடுத்துக்கலாம். மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் நல்லது தான். அது கூட நீங்கள் ஏதாவது சேர்த்து சாப்பிட்னா சர்க்கரை மட்டுமே சேர்த்து சாப்பிடலாம், உடனடியாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஆனால் நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சீரக பொடி மற்றும் கல் உப்போட கலந்து தயிரை நீங்கள் எடுத்துக்கலாம், அது செரிமானத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். வெந்தயத்தோட நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளலாம், தயிரால் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை அது தணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிளகுத்தூள் இருக்குங்க இல்லையா, அது நீங்கள் தயிரால் சளி பிடிக்காமல் உங்களுக்கு தடுக்கும். நெல்லிப்பொடி அல்லது தேன், ஆயுர்வேத முறைப்படி தயிரோட தேன் அல்லது நெல்லிப்பொடியெல்லாம் சேர்த்து சாப்பிடுவதன் மூலமாக அதனுடைய தீமைகளை குறைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ தவறான உணவு சேர்க்கையான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மீன் மற்றும் இறைச்சி உணவுகள் நிறைய சாப்பிட்றீங்கன்னா அது கூட தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட மீன் அல்லது அசைவ உணவுகளை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது, அது கடுமையான தோல் நோய்களுக்கு வழிவகுக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம். புளிப்பான பழங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட தயிர் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட அந்த ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம், மாம்பழம் போன்ற புளிப்பு பழங்களை சேர்த்து ஃப்ரூட் சாலட்டாக சாப்பிடக்கூடாது. இது உடலில் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சுத்தன்மையை நமக்கு உண்டாக்கும். பாலையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பாலும் தயிரும் எதிர் தன்மை கொண்டது. இரண்டுமே ஒன்றாக சேர்க்கும்போது செரிமானத்தை நமக்கு பாதிக்கும், நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேர் தயிர் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதால சூடுபடுத்தி எல்லாம் எடுத்துக்கோங்க. தயிரை நம்ம சூடுபடுத்தக்கூடாது. தயிரை ஒருபோதும் நெருப்பில் காட்டி சூடுபடுத்தி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. தயிரை சூடாக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அழிந்து விடுவதுடன் அது உடலுக்கு நச்சாக மாறிவிடும். அதாவது கறி குழம்புகளில் தயிர் சேர்ப்பதை தவிர்க்கலாம். இப்போ கறி குழம்புகளில் தயிர் சேர்க்கிறதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம், அல்லது கடைசியில் நீங்கள் இறக்கும் போது கூட்டம் அப்போ மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சுருக்கமாக தயிர் கெட்ட உணவு கிடையாது. ஆனால் அதை நீங்கள் மதிய நேரத்தில் சீரகம் அல்லது மிளகுத்தூள் சேர்த்து அளவோடு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது அமிர்தம் போன்றது தான். இரவு நேரங்கள் எடுத்துக்கிறது, சேர்க்கக்கூடாத உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்து சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது எல்லாமே உங்களுக்கு தீமைகளை ஏற்படுத்த தான் செய்யும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். தயிரில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.